பூரா பரவாயிருச்சு. பரவி ஒவ்வொரு கொப்பளங்களும் உருளைக்கிழங்கு சைஸ்ல பெருசு பெருசா ஆயிருச்சு. அப்புறம் எங்க பொண்ணுனால முடியல, என்னால நாத்த பொறுக்க முடியலம்மா, கல்யாண சாப்பாடாட்ட செஞ்சு எனக்கு அதுல விஷத்தை கலக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிச்சு எங்க புள்ள. என்னால வேதனையை பொறுக்க முடியல, நான் அழுதேன். அப்ப என்ன சொன்ன, என் பொண்ணு சொல்லுது, அம்மா உங்கனால முடியலன்னா கலக்கி நம்ம 2 பேரும் சாப்பிட்டுக்கலாமா, டேடியை விட்டுறலாமா, நம்ம 2 பேரும் சாப்பிட்டுட்டு போயிடலாமா அப்படின்னு சொல்லுச்சு. என்னால வேதனை தாங்க முடியலைங்க. எந்த தாய்க்கு இந்த இது வரக்கூடாது, அந்த அளவுக்கு நான் வேதனைப்பட்டிருக்கேன். டாக்டர் செலவு ஒரு பக்கம் பூஜைக்கு அந்த செலவு ஒரு பக்கம், ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு மேல நாங்க செலவு பண்ணிருப்போம். என்னால ஒரு ட்ரெஸ் போட முடியாது, ஒரு சின்ன ஒரு ட்ரெஸ் கூட என்னால போட முடியாது. ட்ரெஸ் போட்டா டாக்டர் ட்ரெஸ் போட கூட்டிட்டு போவாங்க, வந்து அதை எடுக்கிறதுக்குள்ள எங்க அம்மா அப்பா படுற பாடு, உடம்புல ரத்தமா ஒரு தோல் அப்படியே பிஞ்சு வந்துடும். அப்படியே கட் பண்ணி எடுப்பாங்க, அப்படியே கட் பண்ணி ட்ரெஸ் எடுப்பாங்க, அதோட தோலும் வந்துடும். ஒரு கிறிஸ்துவ பொண்ணை பார்த்தேன். அந்த பொண்ணு வந்து எதுக்குக்கா இவ்வளவு பவுடர் வாங்குறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், எங்க பொண்ணுக்கு இப்படி இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்ப அந்த பொண்ணு சொல்லிச்சு, அன்பின் ஊழியத்துக்கு வாங்கக்கா, நான் கூட்டிட்டு போறேன். அங்க வந்து ஜவஹர் சாமுவேல் பிரதர் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட ஜெபம் பண்ணா உங்க பிள்ளைக்கு கண்டிப்பா சுகம் கிடைக்கும் அப்படின்னாங்க. உடனே நாங்க அன்பின் ஊழிய சர்ச்சுக்கு வந்தோம். உள்ள வந்ததுமே அவனால அங்க உட்காரவே முடியல. போய் உள்ள நுழைஞ்சோன்னு அந்த மாதிரி ஒரு கூட்டத்தை நான் பார்த்ததே இல்லை. இத்தனை கூட்டத்தில் நான் எப்படி போய் இருக்கிறது, என்னால் இருக்க முடியாது, யாருமே என் பக்கத்தில் இருக்க மாட்டாங்களே, என்கிட்ட ஸ்மெல் அடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்க மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சேன். ஜவஹர் சாமுவேல் அங்கிள் வந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ சொன்னாங்க, உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் இயேசு கிறிஸ்துவோட ரத்தமும் சரீரமும் உங்களுக்கு கிடைக்க போகுது, திராட்சரசமும் அப்பமும் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொன்னாங்க. உடனே இந்த வசனத்தை கேட்டோன்னு அப்படியே மனசு அப்படியே ஆதலாச்சு. அப்படியே எங்க அப்பாவோட இதில் நான் சாஞ்சிட்டு அவர் என்ன பிரசங்கம் பண்ணுறது நான் அப்படியே கேட்டுட்டு இருந்தேன். கொஞ்சம் உடனே நாங்கள் இந்த மாதிரி அங்கிள்கிட்ட போய் நான் பட்ட கஷ்டம் எல்லாத்தையும் எங்கள் அம்மா அப்பா சொன்னாங்க. என்னால் எந்திரிச்சு கூட நடக்க முடியாது, நான் இங்கே உட்காந்துருந்தேன். ஒரு டாக்டர் கூட என்னை தொட மாட்டாங்க. அப்படியே உடம்பெல்லாம் அழுகி போய் ஸ்மெல்லாக ரத்தம் ஒழுகி தண்ணி ஒழுகி அப்படி ஒரு ஸ்மெல். ஆனால் அங்கிள் வந்து கொஞ்சம் கூட இந்த பொண்ணுக்கு இப்படி இருக்கே, நம்மளுக்கு ஏதாவது எஃபெக்ட் ஆயிருமா அப்படின்னு கூட நினைக்காம ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இந்த ஜெப எண்ணெயை அப்படியே கையில வச்சு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வச்சு அப்படியே இது பண்ணி போட்டாரு. அந்த மாதிரி யாருமே என்னை தொட்டதில்லை. நான் நினைச்சிட்டேன், கண்டிப்பா இவர் தொட்டிருக்காரு, மனசார தொட்டு எனக்கு கண்டிப்பா விடுதலை கிடைக்கும் அப்படி ஒரு நம்பிக்கையில சந்தோஷத்துல அன்னைக்கு நம்பிக்கையில நான் வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போய் 3 நாள்ல எவ்வளோ மருந்து சாப்பிட்ருக்க, எவ்வளவோ டேப்லெட்ஸ்லாம் சாப்பிட்ருக்க. அங்கிள் வந்து இயேசு கிறிஸ்துவை நினைச்சு ஸ்தோத்திரம் பண்ணி வச்சதுமே உள்ளங்கால் வரைக்கும் அப்படியே அந்த ஜெப எண்ணெயை தடவி தொட்டு போட்டு அந்த 3 நாள்ல அந்த மாதிரி ஒரு விடுதலை கிடைச்சது. நான் இன்னைக்கு இப்படி உட்கார்ந்துருக்கிறனே காரணம்னா அது கர்த்தர் மட்டும்தான். ஒரு ட்ரெஸ் போட்டிருக்க அப்படின்னா அது கர்த்தர் தான் காரணம். 2 வருஷமா நான் கண்ணாடியே பார்த்ததில்ல. அங்கிள் என்னை தொட்டு ஜெபிச்சு ஆண்டவனுக்கு சுகம் கொடுத்த பின்னாடி தான் நான் என் முகத்தவே நான் கண்ணாடியில பார்த்தேன். ஆண்டவர் எனக்கு அப்படியே பரிபூர்ண சுகம் கொடுத்தப்ப நான் வீட்டை போய் நான் திரும்பி படுத்து இப்படி திரும்பி படுத்தேன், அப்படி திரும்பி படுத்தேன், அப்படியே வீட்டில் பாய் வச்சு அப்படியே உருண்டு புரண்டு அப்படி ஒரு சந்தோஷப்பட்டேன். அப்படி திரும்பி படுக்கும் போது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு நான் அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்துல அவ்வளோ ஒரு சந்தோஷம். நான் இந்த 2 வருஷமா அப்படி ஒரு சந்தோஷம் நான் என் வாழ்க்கையில் நான் அந்த மாதிரி எனக்கு கிடைச்சதே கிடையாது. நல்லபடியாக படிச்சு நான் ஆண்டவருக்காக நான் ஊழியை மட்டும்தான் செய்ய போறேன். இதுதான் என்னோட வாழ்க்கையோட லட்சியம். வாழ்நாள் முழுவதும் நான் இயேசு கிறிஸ்துவையும் மறக்க மாட்டேன், அன்பின் ஊழியத்தையும் மறக்க மாட்டேன், அங்கிள் டாக்டர் ஜவஹர் சாமுவேல் அங்கிளையும் நான் வாழ்நாள் மறக்கவே மாட்டேன்.